श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् नालावदि अध्यायத்தில் மூணாவது பிராமணம் ஸ்வயஞ்சோதி பிராமணத்தில் கடந்த சத்சங்கத்தில் 19வது மந்திரம் வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பிராமணமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். இந்த பிராமணம் எப்படி தொடங்கி இப்போ எங்கே வந்து நிற்கிறது, இன்னும் மேலும் நம்ம எங்கே போகிறோம். 6வது மந்திரத்திலேயே ஆத்மா இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு. வெளிச்சம் அப்படின்னு அந்த உதாரணம் எடுத்துகிட்டு பாஹ்ய ஜோதி, அதுக்கப்புறம் ஆந்தர் ஜோதி, அப்படி வந்ததுக்கப்புறம் அங்கே ஆத்மா இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது 6வது மந்திரத்தில். அதுக்கு பிறகு 7வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரைக்கும் இந்த ஆத்மா வந்து ஆந்தர் ஜோதின்னு சொல்லும்போது அது ஸ்வயம் ஜோதியாக இருக்குது. அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம்னு சொல்கிறதுக்காக அங்கே 7லிருந்து 14வது மந்திரம் வரைக்கும் ஆத்மா ஸ்வயம் ஜோதி, ஸ்வயம் ஜோதித்வம், அதோடைய அந்த குவாலிட்டி செல்ஃப் எஃபல்ஜென்ட். அப்புறம் சரீர விலக்ஷணமனே இன்னொரு பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு ஆத்மா செல்ஃப் எஃபல்ஜென்ட் அண்டு சரீர விலக்ஷணம். சரீரம்னா 3 சரீரங்களுக்கு விலக்ஷணம். இது வந்து கனவு உதாரணம் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அது கூடவே ரிக்வேத மந்திரங்கள் கூட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு விவரணம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 15லிருந்து 17வது மந்திரம் வரைக்கும் யாக்ஞவல்கர் வந்து இந்த ஆத்மா காமரஹிதம் அண்ட் கர்மரஹிதம் அనే விஷயத்தினை கூட விவரிக்கும்போது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக வந்துச்சு. அசங்கோஹி அயம் புருஷः, அசங்கோஹி அயம் புருஷனே வார்த்தை. அது கூடவே புண்ணிய பாப்பங்களுக்கு கூட சம்பந்தம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணியாச்சு. அனன்வாகதம் புண்ணியேன, டிட்டாச்ட் ஃப்ரம் தி புண்ணியம். அனன்வாகதம் பாப்பேன, பாப்பத்துக்கு கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னா கர்ம சம்பந்தம் இல்லைன்னு தெரிகிறது, காம சம்பந்தம் இல்லைன்னு தெரிகிறது. அதுக்கு பிறகு இப்போது இங்கே வரைக்கும் பேசின இந்த விஷயம் வந்து நமக்கு கட்டோபனிஷத்தில் எது வந்து அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத்ன்னு சொல்லி நச்சிகேதன்னு கேட்டானோ அதுக்கு வந்து இங்கே ரிலேட்டடாக இருக்குது. புண்ணிய பாபம்னா தர்மம் அதர்மம், சரியா? ஸோ இந்த விவரணம் அந்த கட்டோபனிஷத்துடைய அந்த மந்திரம் சமமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அசங்கத்துவம் அந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக திரும்பி 3 அவஸ்தைகளிலும் சேர்த்து பேசப்பட்டது. என்ன ஸ்வப்ன உதாரணம் இருந்து அதுக்கு பிறகு 17 15 இந்த விஷயங்களுக்குள்ள
நினைவுலேருந்து கனவுக்கு போவான், கனவுலேருந்து நினைவுக்கு வருவான், கனவுலேருந்து தூக்கத்துக்கு போவான், தூக்கத்துலேருந்து கனவுக்கு வருவான், கனவுலேருந்து நினைவுக்கு வருவான். இந்த மூமெண்ட் ஆஃப் தி ஆத்மா 3 அவஸ்தைகளுக்குள்ள. ஸோ ஆத்மா 3 அவஸ்தைகளுக்குள்ளே இப்படி மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட அது இந்த அவஸ்தைகள்னால எதுவுமே எஃபெக்ட் ஆகலை ஆத்மாவுக்கு. கைவல்ய உபனிஷத்தில் இதே எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம். புரத்ரயே கிரீடதி யஷ்ச ஜீவः ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம் ஆதாரம் ஆனந்தம் அகண்டபோதம் யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச. அதே போல் தான் இங்கே அந்த விவரணம். அதுக்கப்புறம் 18, 19 மந்திரங்களுக்குள்ள யாக்ஞவல்கர் இந்த பர்டிகுலர் டாப்பிக்னு உபசம்ஹாரம் பண்ணுறாரு, கன்க்ளூட் பண்ணியாச்சு. 2 உதாரணம் கொடுத்து கன்க்ளூட் பண்ணார். 18வது மந்திரத்தில் மகாமத்ஸ்ய உதாரணம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய மீன் எப்படி ஒரு நதியில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எப்படி ரொம்ப ஃப்ரீயாக ஸ்வேச்சையாக மூவ் பண்ணுறதோ அதுபோல். அதனால் மகாமத்ஸ்ய உதாகரணம் இந்த உபனிஷத்தில் மட்டும்தான் ரொம்ப பாப்புலர். இது இங்கே கொடுக்கப்பட்டது. வேறு எந்த உபனிஷத்திலும் இந்த உதாரணம் கொடுக்கல. அங்கே கூட இதுக்கு அசங்கத்துவம் எதுவுமே ஒட்டுக்கலை. அந்த கரைக்கு போகிறது, இந்த கரைக்கு போகிறது. இங்கே கரை என்னது? ஜாகிரதாவஸ்தை ஒரு கரை, ஸ்வப்னாவஸ்தை ஒரு கரை. அஃப்கோர்ஸ் சொப்பனத்திலிருந்து அப்புறம் தூக்கத்துக்கு போகிறோம். அதுக்காக 19வது ஸ்லோகத்தில் தனியாக ஒரு பக்ஷி உதாரணம் கொடுத்தார். எப்படி ஒரு பெரிய அந்த கருடன் போல் பெரிய கடுகு போல் இருக்கிற அந்த பறவை மேலே ரொம்ப நேரம் அங்கங்கே அப்படி சுற்றி ஒரு பட்சின்னு சொன்னால் எல்லா பட்சியும் ரொம்ப ஹைட்டுக்கு போகாது, எல்லா பட்சியும் ரொம்ப வேகமாக போகாது. அதனால தான் கருடனே பேரே உபயோகப்படுத்துது இங்கே உபனிஷத்து. சூப்பர்னா கருடனுக்கு இன்னொரு பேர் சூப்பர்னா. முதல்ல ஸ்வேனான்னு சொல்லியாச்சு. ஸோ சம் பேர்டு, பட் இட் இஸ் லைக் சூப்பர்னா பேர்டு. அப்படின்னா ரொம்ப ஹைட்டுக்கு போகும், ரொம்ப வேகமாக போகும். அப்படி வேகமாக போகும்போது தான், ரொம்ப தூரம் போகும்போது தானே டைட்னஸ் வரும் இல்லையா? அதனால் அது அப்புறம் அப்படி சுற்றி இது என்ன உதாரணம்னா இதான் ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தா. இதில் எல்லாம் அனுபவித்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த தூக்கத்துக்கிட்ட போவான். நம்ம இந்த ஜீவ சொல்லுவோம் இல்லை, நான் அப்படியே போய் கட்டில் மேலே விழுந்துட்டேன். போனால் பேக் அங்கே தூக்கி போட்டு கட்டில் மேலே விழுந்துட்டேன்னா என்ன, என்னால் நிற்க முடியல, தாங்க முடியல, தூக்கம் அப்படி வருதுன்னு. ஸோ அதுபோல் இங்கே அந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லப்படுவது. திரியத்தைன்னா ஓடி ஆத்திரத்தோடு எப்போ ரெஸ்ட் வேணும், எனக்கு ஒன்று வேண்டான்னு. ஸோ அதுபோல் தான் இந்த ஜீவனை தூக்கத்துக்குள்ளேயும் போகிறான். சரியா? அங்கே என்ன நிலை అనేది அதையும் விவரிக்கப்பட்டது. மாண்டூக்கியத்தில் பார்த்தது போல் தான் இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ ஓகே, மாண்டூக்கியத்தில் அதெல்லாம் பேசும்போது 3 அவஸ்தைகளை பற்றி உபனிஷத்து இட்ஸ் ஆத்மா சீமிங்லி கனெக்டட் டு திஸ். இந்த அவஸ்தைகளை கூட சம்மந்தப்பட்டு இருக்கிற போல் இருக்குது 3 அவஸ்தைகளும். அதனால அந்தந்த இடத்துல அந்தந்த ஆத்மாவுக்கு, அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த ஆத்மா இல்லை, சீமிங்லி கனெக்டட். அப்புறம் விஸ்வ, தைஜசா, பிராக்ஞானே எல்லாம் பேர் கொடுத்தோம் இல்லையா? ஆனால் கடைசியில் என்ன சொல்லியிருக்கேன்? ஆனால் உண்மையை ஆத்மா துரியந்தான். சதுர்த்தம் மன்யந்தே துரியம். இது நான் அந்த பிரக்னம், நான் பகிஷ்பிரக்னம்,
ந பிரஜானகனம் ஆர் உபயத பிரஜ்னம். ஆனால் இந்த மாண்டூக்கியத்தில் எந்த உதாரணமும் கொடுக்கல, நம்ம அனுபவம் தான் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த மகாமத்திய எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே தான் கொடுக்கப்பட்டது இந்த உபனிஷத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ஸோ அதனால் இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆத்மா எது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா எந்த உபனிஷத்தில் இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் இல்லை. அதனால் இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால் ஆத்மா அவஸ்தாத்ரய சாட்சி, அவஸ்தாத்ரய விலக்ஷண, அவஸ்தாத்ரய அசக்தா. இது 3 நிரூபணமாகிறது. 3 நிரூபணம் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அந்த பக்ஷி எக்ஸாம்பிள் இது கூட சேர்த்துக்கிட்ட கம்ப்ளீட். இதுதான் டீச்சிங். ஸோ ஆத்மா இந்த 3 அவஸ்தைகளுக்கு என்ன சொல்லணும், கடைசியில் சமீபே வர்த்ததே, ரொம்ப நெருங்கி பிரவர்த்தி இருக்குது கூட கூட. ஆனால் சம்பந்தா நாஸ்தி, சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் அனுசஞ்சரத்தே ஒரு வார்த்தை கூட இதில் உபயோகப்படுத்தப்பட்டது. அதுதான் அனுசஞ்சரத்துன்னு ரிப்பீட்டட்லி என்ன அர்த்தம், திரும்பி திரும்பி ஜாகிரதை கூட அசோசியேட் ஆகுது, திரும்பி திரும்பி கனவு கூட. எல்லோருக்கும் தெரிஞ்சதும் இந்த 3 இல்லையா. அதனால் அந்த அனுசஞ்சரித்தனை வார்த்தை இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே புதுசாக இந்த உபனிஷத்தில் அந்த 18, 19 இந்த ஸ்லோகங்களுக்குள்ள 3 முக்கியமான பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. இங்கே விஸ்வ தைஜச பிராக்ஞா அதெல்லாம் சொல்லாமல் புத்தாந்த, ஸ்வப்னாந்த, சம்பிரசாத. போன வாரம் கிளாஸ் கேட்டிருந்த இது புரியும். புத்தாந்த ஜாகிரத அவஸ்தைக்கு புத்தாந்தம்னு ஒரு பேர், ஸ்வப்னாந்தம் ஸ்வப்னாவஸ்தைக்கு, சம்பிரசாதகான்னு அந்த வார்த்தைகள் கூட புதுசு இந்த உபனிஷத்தில் தான் கொடுக்கப்பட்டது. தூக்கம். சரி, இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு கன்க்ளூஷன் பண்ணது. இப்போ இன்றைக்கி 20வது மந்திரத்தினை நம்ம ஆரம்பிக்கணும். 20வது மந்திரத்தினை படிப்பேன் முதல்ல. தாவ அஸ்யைதா ஹிதா நாம நாட்யஹ யதா கேஷஹ சஹஸ்ரதா பின்னஹ தாவதா அணிம்னா திஷ்டந்தி शुक्लस्य नीलस्य पिङ्गलस्य हरितस्य लोहितस्य पूर्णा अथ यत्रैनं घ्रन्तीव जिनन्ति इव हस्तीव विच्छाययति गर्तमिव पतति यदेव जाग्रद्भयं पश्यति तद् अत्र अविद्यया मन्यते अथ यत्र देव इव राजेव अहम् एव इदगं सर्वः अस्मिन् इति मन्यते सोस्य परमो लोकः. ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த 18, 19 உபசம்ஹார மந்திரங்களாக இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இன்னும் இந்த மந்திரம் கூட நமக்கு ஒரு புது விஷயத்தினை தெரிவித்து கன்க்ளூட் ஆகிறது. இதுக்கப்புறம்தான் டாபிக் மாறும். அப்போது இந்த 20வது மந்திரம் கூட சொப்பனம் பற்றி தான். சொப்பனத்தில் ஒன்று எப்படி தூக்கத்துக்கு போகிறார் அதே தான். பார்த்திங்களா, இந்த உபனிஷத்தில் இந்த சொப்பன அவஸ்தாத்திரயத்தினை விசக்ஷணம், அது முக்கியமாக சொப்னம் பற்றி விசக்ஷணை பண்ணுற இந்த அளவுக்கு வேறு எங்கேயுமே பண்ணல. சாஸ்திரம் மொத்தத்தில் எங்கேயுமே பண்ணல. சரி, இப்போ இங்கே என்னென்னா இந்த
மந்திர அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏன் இந்த மந்திரம், இதோட அவசியம் என்ன சொல்ல போகிறது உபனிஷத்துன்னு பார்த்தா, நமக்கு உபனிஷத்துடைய நோக்கம் என்ன, சுஷுப்தி అనేది ஒரு தற்காலத்துக்கு ஜீவன் முக்தி போலுதா, அது டெம்பரரி ஜீவன் முக்தி போலுதா. அதனால தான் நம்ம மாண்டூக்கியத்தில் பார்த்த மாதிரி எத்த சுப்தக இங்கே கூட சொல்லியிருக்குல்ல, இப்போ அதே வார்த்தை இங்கேயும் சொல்லியிருக்கேன். நான் போன கிளாஸில் அதை கோட் பண்ணியிருக்கேன். எத்திர சுப்தக ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். அது தத்துவபோத டெஃபினேஷன். அதே வார்த்தைகள் தான் மாண்டூக்கியில் வந்தது, அதே தான் இங்கேயும் வந்தது. சரியா? இப்போ இங்கே ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த 20வது ஸ்லோகம். என்ன கேள்வின்னா, 3 அவஸ்தைகளையும் நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, சும்மா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்தாவே 2 அவஸ்தைகளுக்குள்ள இந்த ஜீவன் சம்சாரியாக இருக்கிறான். சம்சாரம் என்னென்னா, சுக துக்கம், லாபம் நஷ்டம், எல்லா அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சம்சார சைத்தனா துவைத்தியாக இருக்கான். துவைத்தத்தை அனுபவிக்கிறான். எங்கே? நினைவுலையும் கனவுலையும். கரெக்டாக? அதுக்கப்புறம் தூக்கமனே 3வது அவஸ்தையில் சம்சார ரஹித்தனா அத்வைத்தனா அவன் அனுபவிக்கிறான். துவைத்தம் இல்லைன்னு அனுபவம் அங்கே அனுபவிக்கிறான். இந்த 2த்துலேயும் துவைத்தத்தை அனுபவிக்கிறான், சம்சாரியாக இருக்கிறான். அப்போது ஒரு விதத்தில் அத்வைத்தத்தை அனுபவிக்கிறான்னா அது மோக்ஷந்தான். டெம்பரர்லி இட் இஸ் லைக் எ மோக்ஷ, ஜீவன் முக்தி, ஆஸ் இஃப் நாட் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் இப்போது கேள்வி என்னென்னா, இந்த 2 அவஸ்தைகளில் இருந்த அனுபவம், துவைத்தம், சம்சாரித்துவம் உண்மையா? அந்த அவஸ்தையில் அனுபவிக்கிற அத்வைத்த மோக்ஷ ஜீவன் முக்தி நிலை போல் அது உண்மையா? ஜென்யூன் கொஸ்டின். ஏன்னா 3 நான் 2ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போது 3த்தில் இது 2 இந்த பக்கம் வந்துச்சு, அது அந்த பக்கம் இருக்குது. எது உண்மை? ஏதாவது ஆகலாம். இது 2 நிஜம், அது டெம்பரரி, அது ஆகந்துக்கம். எது? நித்ரையில் வர அந்த அத்வைத்த அனுபவம் ஆகந்துக்கம், இன்சிடென்டல். ஆனால் இது 2 சுவாபாவிகம் அப்படியும் சொல்லலாம். இல்லை, இது 2 இன்சிடென்டல், ஏதோ ஜஸ்ட் ஆன் தி வே ஆகுது. ஆனால் உண்மையாக அதுதான் நிஜம், சுவாபாவிகம். இது 2 ஆகந்துக்கம். எனிவே யூ கேன் சே, பட் விச் இஸ் கரெக்ட்? எந்த சைடு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு கேள்வி வரும்போதும், ஸோ இந்த பக்கம் சொன்னால் ப்ரைமரிலி சார் ஐ ஆம் சம்சாரி தான். டெம்பரரிலி அந்த தூக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரம் சம்சாரா. இல்லை, யூ கேன் கிளைம் திஸ் வே ஆல்சோ, ஐ ஆம் ப்ரைமரிலி முக்தன் தான், temporarily I am acting these roles and samsara, but now we have to decide it. அது அப்போது அப்படி டிசைட் பண்ணோமா, எது வேஷம், எது நிஜம், எது வேஷம், எது ஸ்வரூபம், ஓகே, எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? how I will know அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கோ, மெஜாரிட்டி பார்த்தா 2 ஒரு பக்கம் இருக்கு, 1 ஒரு பக்கம் இருக்கு, இல்லையா? அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி மனிதர்கள் நம்முடைய அனுபவம் எல்லாருக்கும் இருக்குதுன்னா, நீங்கள் வேதாந்தம் உபனிஷத்து கிளாஸ் எடுத்து என்ன சொன்னால் கூட, சார் இதுதான் ப்ரைமரியா, என்ன அது 2 இருக்குது, மெஜாரிட்டி இருக்குது,
அனுபவம் அப்படி தான் இருக்கு. தூக்கம் சம்திங் இன் பிட்வீன் கம்மிங் அதோ அப்படின்னு சொல்லி மேஜர்லி ஐ ஆம் சம்சாரி. ஆனால் ஒன்ஸ் இன் எ வைல் கொஞ்சம் நேரம் வந்து நான் முக்தன் தான், ஃப்ரீ, எந்த பாதரேஷன் இல்லை அப்படின்னு தான் தோணும். இந்த மந்திரத்தில் யாக்ஞவல்கர் வந்து ப்ரூவ் பண்ண போகிறாரு, அத்வைதம் ஜீவன் முக்தி, அத்வைத்தந்த ஸ்வாபாவிகம், துவைத்தம் வந்து ஆகந்துகம். இட்ஸ் எ டெம்பரரி, பட் இட் இஸ் அகென்ஸ்ட் டு மெனி பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மெனி பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ சாஸ்திரம் எதுக்கும், உபனிஷத்து எதுக்கும், யாக்ஞவல்கர் எதுக்கும்? ஸோ ஹி கோயிங் டு ப்ரூவ் mukti is my real nature, bandham only temporary and illusion only. Other இது வந்து டெக்னிக்கல் வேர்ட் சென்டென்ஸில் இப்படி சொல்லணும்னா, சம்சாரம் అనేది, இந்த பந்தம் అనేది வந்து அவித்யா காரியம், மோட்சம் என்பது வித்யா காரியம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நமக்கு இப்போ அடுத்த 21லேருந்து 33க்கு போகிற வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? சம்சாரா இஸ் அவித்யா காரியம், முக்தி అనేది வந்து வித்யா காரியம். வித்யோட வேலை அது, இது அவித்யோட வேலை. ஸோ இது நமக்கு இப்போது திரும்பி சொப்பன அனுபவத்தினை எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தில் நமக்கு இது சொல்லித்தர போகிறாரு. ஸோ கனவுలో అదే தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கனவு வருது. கனவுக்குள்ளே போகும்போது இந்த ஜீவன் வந்து ஹி ஹேஸ் டு விட்ரா. இந்த ஜாகிரத அவஸ்தை வேக்கிங் வேக்கிங் பர்சன் வந்து விட்ரா பண்ணோம். விட்ரா பண்ணி நாடிகளை மூலமாக போவானாமா, கனவுக்குள்ளே போவான். அதுக்கப்புறம் கனவுலேருந்து தூக்கத்துக்கு கூட அந்த நாடிகள் மூலமாக போவானா. அப்படின்னு இந்த மந்திரத்தில் இந்த நாடிகள் பற்றி பிரஸ்தாவனம் செய்யப்படுறது. இந்த நாடிகளின் பற்றி இது புதுசு இல்லை, ஆல்ரெடி நமக்கு இந்த உபனிஷத்திலேயே 2வது அத்தியாயத்தில் முதல் பிராமணத்தில் 19வது மந்திரத்தில் அங்கே பேசப்பட்டது. அதேபோல் இப்போ 4வது அத்தியாயத்திலேயே 2வது பிராமணத்திலேயே 3வது மந்திரத்தில் கூட அது ரிஃபர் செய்யப்பட்டது. இது நாடிகள் அப்படின்னு. சரி, நாடி அண்ணா அதுக்கு பொதுவாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அது இது అని இந்த மாடர்ன் டிக்ஷனரியிலோ இவங்களுக்கு யாருக்கும் அது நிர்ணயம் தீர்வாக சொல்ல முடியல. அது பிளட் வெசல்ஸா, நர்வ்ஸா, லிம்ஃப் டக்ட்ஸா, வேறு என்ன அது இல்லை பிராணம், இந்த கேபிலரிஸ், எயிர் கேபிலரிஸா தெரியல, கரெக்டாக தெரியல. ஆனால் இங்கே நாடின்னா அதனால பெட்டர் நாடி. என்ன சொல்கிறது உபனிஷத்துன்னா, இப்போ பதங்களை பார்த்தா நமக்கு புரியும். இதுதான் பேக்ரவுண்டு பேச போகிற விஷயம். இந்த நாடிகளுக்கு இங்கே ஒரு பேர் கொடுத்தது உபனிஷத்து. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிதா நாம நாட்ய, முதல் வரியிலேயே ஹிதா நாம நாட்ய, ப்ளூரல் நாடிகள். அது ஒரு நாடி இல்லை, நிறைய நாடிகள். ஆனால் ஹிதா அப்படின்னு நாடிகள். ஏன் இது என்ன பண்ணுறதுன்னா, ஜாகிரத அவஸ்தையிலேருந்து அந்த சுஷுப்திக்கு கனவுக்குள்ளே போய் கனவுலேருந்து சுஷுப்தி போகிறதுக்கு இது வந்து ஒரு சேனலாக இருக்கிறதுனால, அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால ஹிதானி நாடி வந்துச்சு. ஹிதம் பண்ணுறதுன்னா ஹெல்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம், உபயோகரமாக இருக்குன்னு. எதுக்கு? இந்த ஜீவனுக்கு வந்து ஜாகிரத புருஷனுக்கு கனவுல போகிறதுக்கு கொண்டு போகிற.
ஸோ ஹி ட்ராவல்ஸ் த்ரூ தீஸ் டக்ட்ஸ் லைக் கேப்லரிஸ் லைக் இந்த நாடிகள் மூலமாக தான் போவோம் நம்ம. அப்படி உபயோகரமாக இருக்கிறதுனால இதுக்கு ஹிதா நாடிகள் அப்படின்னு பேர். சரியா? அப்படின்னா இந்த பாத்வே. பட் ஹிதமன்னா அது நல்ல எனக்கு ஹிதமானது ஏதாவது சொல்லுங்க. అందుకనే ఉపదేశం అని ಇಲ್ಲ. శకుని కూడా துரியோதனனுக்கு உபதேசம் பண்ணா இல்லையா? ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறோம், ஏதாவது அந்த நல்ல கதைகள், ஹிதோபதேச கதைகள், அந்த பஞ்சதந்திர சின்ன சின்ன கதைகள் ஹிதம் இருக்கணும். அதில் ஏதோ உபதேசம் பண்ணு. நிறைய மதங்கள் நிறைய உபதேசம் பண்ணுறத எல்லாரும் நீ கொல்லிட்டா நீ ஸ்வர்க்கத்தில் கடவுள் கெட்டு போவேன் அப்படியெல்லாம் சொல்கிறது, அது ஹிதோபதேசம் எப்படி ஆகும்? அதனால் ஹிதம் வார்த்தைங்க உனக்கு ஆனந்தத்துக்கு கொண்டு போகிறதா இல்லையா? தூக்கம் ஆனந்தம் தானே. எத்தனை வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம், தூக்கத்துக்கு ஈடான ஆனந்தம் இந்த நம்ம லோகத்திலோ விவகாரத்திலோ நமக்கு தெரிஞ்சு பிரம்மானந்தம் விட்டுடுங்கோ. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், அது எங்கே இருக்கேன்னு தேடிட்டுருக்குறோம் அப்படின்னு இன்னும் இருப்போம். எது நல்ல கிளாரிட்டி வரலன்னா, கிளாரிட்டி வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தூக்கம் சார் த டாப் மோஸ்ட் மை ப்ரிஃபரன்ஸ். அந்த தூக்கத்தை இனிமேல் இங்கே போய் தான் ஆகணும்னும் போது பாருங்கோ, யாரும் இப்போ பேசாத, அப்புறம் பார்த்துங்க, இப்போ வேண்டாம் அப்பாயின்மெண்ட், இப்போ இல்லை நீங்கள் அந்த ரூமுக்கு போங்க, இங்கே பேசாது. என்ன we avoid everything, all appointments, relations, possessions. Why? அது கொடுக்குற ஆனந்தம் வேறு எதுவுமே கொடுக்கலன்னு உருவாகிறது. சரி, அதனால ஹிதம் ஆனந்தத்தின்னு கொடுக்கறதுனால ஹித நாடிகள் போகிறதுக்கு உபயோகப்படுறதுனால இதெல்லாம் விவரணம் சங்கரர் கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் முக்கியமான வார்த்தைகள் எடுத்து சொல்லிட்டுருக்கேன். தாவத்தா அனிம்னா திஷ்டந்தி. இதெல்லாம் எப்படி இருக்க தெரியுமா? ஏதோ நீ கண்ணுனால் அப்படி பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்குள்ளே கட் பண்ணி, அப்படியெல்லாம் முடியாது. ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்க. என்ன சூக்ஷ்மம்னா மைக்ரோஸ்கோப்பு கூட தெரியாது, எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பு கூட தெரியாது. தெரிஞ்ச இவன் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பானே. என்ன சார் நீங்கள் யோகிகள் எல்லோரும் நாடின்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பானே. அதனால் இதெல்லாமே அனிம்னா அப்படின்னா வெரி சட்டில் வே. அதோடைய அப்படி இருக்கு, அதோடைய ரூபம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். அதுக்கு உபனிஷத்தை சொல்கிறது எப்படி சூக்ஷ்மம், எந்த மாதிரி சூக்ஷ்மம்னா, ஒரு இது முன்னாடி படித்தோம், ஒரு தலையில் இருக்க முடி, ஒரு ஹெயிர் கிளேஷத்தினை பல பல நூறுகள் வாட்டி சஹசிரம்னு சொல்கிறது இங்கே வார்த்தை இருக்கு பாருங்க. ஓகே, சஹசிரதா பின்னஹா. எப்படி கட் பண்ணோம் சஹசிரமாக, நாட் விட்த் வைஸ், எலாங் லெங்த் வைஸு சஹசிரதா. அப்படின்னா அது பல நூறுகள், எத்தனை நூறுகள் என்னமோ தெரியல. இது நம்புகிற விஷயமா சாத்தியப்படுற விஷயமா அப்படின்னு சந்தேகம். பட் பல இடத்துல யோகசாஸ்திரம் தந்திரசாஸ்திரம் இங்கே உபனிஷத்து கூட டச் பண்ணுறது. அதுக்கு மேலே ஆயுர்வேத சாஸ்திரம் பேசும். அதனால் அப்படி கட் பண்ண அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக இருக்குமா. இங்கே ஒருத்தன் இது ட்ரை பண்ணானாமா. சயின்ஸ் தானே, நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அது எப்படியோ என்னமோ பண்ணி ஒரு 26 கட் பண்ணிட்டானாமா. நிஜமா, அவன் கின்னிஸ் புக் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம யாராவது அவனை தாண்டி போனவொன்னா ஒரு 27 பண்ணால் போதும். ரொம்ப பெருசாக செலவு பண்ணி நீ பண்ண வேண்டியது.
அதுக்கப்புறம் இது எல்லாமே நாடிகள் எல்லாமே அன்னரசத்தோட நெரும்பியிருக்காமா. அன்னரசம் அந்த வார்த்தை கூட இங்கே சொல்லலை. கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கன்னா சங்கரர் வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இருந்து எடுத்துட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இதில் அன்னரசம்னா ஃபுட் எசன்ஸ், ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளூயிட் எல்லாமா பல பல வர்ணங்களோடு இருக்குமா. அந்த வர்ணங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டது. என்ன, முதல்ல சுக்லஸ்ய வெள்ளை கலர், நீலஸ்ய ப்ளூ கலர், பிங்களஸ்ய எல்லோ கலர், அப்புறம் ஹரிதஸ்ய க்ரீன் கலர், லோஹித ரெட் கலர். மொத்தம் 5 கலர்ஸில் இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்குமா. அவ்வளோதான் உபனிஷத்து சொல்லியிருக்கு. அங்கே தான் சங்கரர் வந்து இந்த விதவிதமான கலர்ஸுக்கு காரணம் என்னன்னு எடுத்தால், சரீரத்தில் இருக்கிற 3 தோஷங்கள் இருக்க பார்த்தீங்களா. ஆயுர்வேதப்படி 3 ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கஃப பித்த வாத, வாத பித்த கஃப. இந்த 3துடைய வேறு வேறு காம்பினேஷன்னால் இந்த வர்ணங்கள் எல்லாம் ஏற்படும். அப்படி என்ன பாருங்க, இவர் வேதாந்தம் படிக்கிற வேதர் அவரெல்லாம் அந்த ஆயுர்வேதமும் எல்லாம் படிச்சிருக்காரு. அதனால தான் சர்வக்ன. அவர் காஷ்மீரில் சரஸ்வதி பீட்டத்தில் உட்கார வச்சு சர்வக்ன பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, சங்கர விஜயனில் பார்த்தோம். இங்கே மூகாம்பிகை கேட்டு கூட கொடுத்தாங்க. சர்வக்னன்னா அப்படி. இது போகாது, இவர் நிறைய சொல்லலைன்னு சொல்லி சங்கரருடைய காமெண்ட்ரிக்கு, பாஷ்யத்துக்கு காமெண்ட்ரி எதிர ஆனந்தகிரி அவர் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு, சங்கரர் வந்து ஜஸ்ட் பித்தவாத கஃப காரணம்னு சொன்னார். அதுக்கு வந்து இந்தந்த காம்பினேஷன் ஆஃப் த பித்தா, இந்தந்த காம்பினேஷன் ஆஃப் பித்தவாத்த, இந்த கலர்ன்னு சொல்லி அவர் படித்தார். அப்பா, he wants to prove that. பாருங்க அந்த ஆச்சாரியர்களை என்ன படித்து வச்சுருக்காங்கன்னு. அதுக்கு போய் கோட் பண்ணுறாரு. சரக சம்ஹிதா, சுஷ்ருதா. ஆயுர்வேதத்தில் இந்த 2 பேர் தான் அவங்களோட புஸ்தகங்கள். ஃபிசிஷியன் வந்து சரகன், சர்ஜன் வந்து சுஷ்ருதா. இந்த ஆனந்தகிரி எதுன காமெண்ட்ரிக்கு இன்னொருத்தர் காமெண்ட்ரி எழுதுவார். அதுக்கு பேர் டிம்பனி சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய புஸ்தகங்களுக்கு காமெண்ட்ரிஸு. மூச்சு எடுக்கிறது கூட டைம் இருக்காது. இல்லைன்னா அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினாரு அந்த மகாத்மா, பேர் மதுசூதன சரஸ்வதி. சரி, எனிஹோ அவர் கதை அவருக்கு இவங்க என்னுடைய மனைவின்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்லையாமா. அந்த அம்மா கூட அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த விளக்கு மட்டும் கொஞ்சம் இதிப்பு ஆகும்போது, ஆயில் குறைஞ்சும் போது வந்து அது சரி பண்ணிட்டு போவானாமா. அவ்வளோதான். இவர் பாதி எழுதி முக்கால் எழுதிட்டு எல்லாம் முடிச்சு பண்ணதுக்கப்புறம் என்னமோ ஒரு நாள் வந்து இது இது சும்மா இப்படி பார்க்கும்போது இப்படி பார்த்தாராமா. பார்த்த யார் நீன்னு கேட்டார். யார் நீ கேட்டான். அந்த அம்மா பதிவிரதம். இவருக்கு அப்போது தோணிச்சு, அவர் ஏதின அந்த காமெண்ட்ரிக்கு பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு பாமதின்னு அந்த அம்மாவுடைய பேர் வச்சிருக்காரு. இப்பவும் இருக்கு. எப்படி சங்கர பாஷ்யமோ பாமதி అనేది பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம். அப்போ இத்தனை பேர் எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ என்ன அதிலேயே இருந்து அதிலேயே அப்படி. சரி, இது ஜஸ்ட் எல்லாம் சைட் பாயிண்ட்டு.
கலர்ஸ் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உபனிஷத்து இந்த அளவுக்கு சொல்லலை. இவர் இப்போ என்ன కాంబినేషన్ ஒரு జస్ట్ లిటిల్ ఇది ఉంది జనరల్గా వాత అనేది ఉంది వాయువుకు సంబంధపட்டது. ஓகே, வாயு தத்துவம் வந்து வாதம், அதோடைய கலர் வந்து ப்ளூ அப்படின்னு எடுக்கப்படுறது, ஆகாயம் போல் தான். பித்தம் வந்து அக்னி தத்துவம், அது வந்து மஞ்சள் கலர். கஃபம் வந்து ஜல தத்துவம், அந்த ஒயிட் கலரு. ரத்தம் வந்து ஆக்சுவலி 3 கஃபம் சொல்லியாச்சு. பட் ரத்தம் అనేది நமக்கு தனியாக தெரியுறதுனால ரெட்டுன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த 3 ஒயிட்டு ப்ளூ எல்லோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ரெட் வந்துடும். இப்படி பல காம்பினேஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு மெயின்லி 3 கஃபங்கள் வந்துச்சு மொத்தம். ஆனால் 5 கலர் உபனிஷத்து சொல்லியிருக்கு. எனிஹவ் மாடர்ன் சயின்ஸ் டாக்டர்ஸுக்கு கூட தெரியும். இந்த இப்போது ஐ திங்க் தெரியல, இட்ஸ் நாட் ப்ரூவ்டு, இந்த லிம்ஃப் டக்ட்ஸு தான் நாடிஸ்ன்னு சொல்லலாம். லிம்ஃப் டக்ட்ஸ், இந்த லிம்ஃப் ஃப்ளூயிடு கூட பல கலர்ஸில் இருக்குமா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதாம்மா எல்லா மனுஷனுக்கு எல்லா இடத்துல சரீரத்தில். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ். சரி, எனிஹவ் அதனால் இந்த தைஜஸாக இருக்கானே ஜீவன், இந்த நாடிகளின் ஆசிரியமாக வச்சுக்கிட்டு இந்த சொப்பனத்துக்குள்ளே போவான். அது நாடிசன். அதுதான் உபனிஷத்து இங்கே சொல்கிறது. அது சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, எப்போ வந்து அந்த சொப்பனத்தில் ஏன் சிலது நல்ல சொப்பனம் பார்க்கணும், சிலதே ரொம்ப பயங்கரமானது பார்க்கணும். அது சொல்கிறது அந்த பாயிண்ட் உபனிஷத்து. ಸ್ವಪ್ನಂ అనేది ಅವಿದ್ಯದ, ನೆನವು ಅವಿದ್ಯದ. ಅವಿದ್ಯ ப்ளஸ் பாப கர்ம வாசனா அது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்போது அந்த பர்சன் வந்து ரொம்ப பயங்கரமான டிஸ்டர்பாகிற நைட்மேர்ஸ், அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் பார்ப்பான். அவித்யா ப்ளஸ் புண்ணிய கர்ம வாசனை அது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்போது நல்ல நல்ல நைஸ் ட்ரீம்ஸ் பார்ப்பான். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு. போன மந்திரங்களுக்குள்ளே பேசும்போது அங்கே கர்மா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அங்கே விட்டுடுவான், இங்கே கர்மா இங்கே அனுபவம் இல்லை இங்கே விட்டுடுவான். அப்படி என்ன சொன்னோம்? இப்போ எது பற்றி பேசுகிறீங்கன்னு சந்தேகம் வந்தால் இது வந்து டைரெக்டாக சஞ்சித கர்மலோன்னு வருது. அதனால் நம்ம கர்மத்தினை நம்ம கனவுல கூட எக்ஸாஸ்ட் பண்ணுறோம், நினைவுலோன்னு எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நினைவு இன்னொரு கனவு தான், கனவு இன்னொரு நினைவு எப்படியாவது வச்சுக்கோ. பட் வாட் இஸ் ஹேப்பனிங், சஞ்சித கர்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. அதர்வைஸ் இந்த பாயிண்ட் சொன்னால் இப்போது அங்கே கர்ம ரஹிதத்துவம் அது ஆத்மனை பற்றி சொல்லியிருக்கு. பட் ஆஸ் ஜீவா தனியாகவே வேக்கிங் வேக்கர் ட்ராப்பிங் தீஸ் திங்ஸ் ஹியர் அண்ட் கோயிங் ஃப்ரெஷ்லி தேர் அண்ட் அங்கே அது கொண்டு வரதில்லை. வி ஆர் ஆஸ்கிங் அங்கேருந்து இப்போ கொண்டு வர. அதான் நிறைய வாட்டி எக்ஸாம் இப்போ தான் பணம் கலெக்ட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போட்டுட்டேன். எங்கே நினைவுல கனவுல அந்த பணம் அங்கே ஏதோ கடன் ஆகிடுத்து, அவனை வந்து என்னை கணக்கு பிடிச்சிக்கிறான், இரு இப்போ தான் பேங்க்கில் இந்த பணத்தின் அங்கே அவனுக்கு கணக்கு அசல் இதுக்குள்ளே வர முடியுமா? மாப்பிள்ளை கனவுல பார்த்த மாப்பிள்ளை நினைவில் இருக்கிற பொண்ணுக்கு அதுதான். பட் இங்கே என்ன சார் இதுன்னா அவித்யனால் பாபகர்ம வாசனை டாமினேஷன். அப்போது சஞ்சித்தில் வந்து எக்ஸாஸ்ட்டு இங்கே கூட ஆகிறது. சரியா? பரவாயில்ல, ஓகேப்பா, அங்கேயும் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகட்டும். ஓகே, இது உபனிஷத்து இங்கே சொல்கிறது. சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறதுன்னா அந்த வார்த்தைக்கு வருவேன் மந்திரத்தில். வென் ஹீ வேக்கப்ஸ் டு தி வித்யா. இப்போ இங்கே என்ன சொன்னோம்? புண்ணிய அனுபவம் அவித்யா கூட சேர்ந்ததா. அவித்யா ப்ளஸ் புண்ணிய வாசனை, அவித்யா ப்ளஸ் பாப வாசனை. நவ்
when the vidya happens, வித்யா అనేది வந்து இங்கே ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று வந்து వేకింగ్ స్టేట్లో విద్య ఏర్పడం, అది పర్మనెంట్ విద్య. தூக்கத்தில் கூட நமக்கு வித்யா வருது. வித்யன்னு என்ன, நான் பிரம்மன்னு ஒன்றாகி போயிட்டேன், ஆனால் தெரியல இல்லையா? ஸோ வென் ஹீ கோஸ் டு வேக்ஸ் அப் டு வித்யான்னு சொல்லலாம். அங்கே டெம்பரர்லி ஈவன் வென் ஹீ கோஸ் டு, இந்த அவித்தியனை விட்டுட்டு தானே அங்கே போகிறான். அங்கே அவித்தி இல்லையே, தூக்கத்தில் அவித்தி இல்லையே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு 21st மந்திரம்லேருந்து இன்னும் கிளாரிஃபை ஆகும். ஒரு மந்திரமாக பார்க்குறோம். புரிஞ்சுதா விஷயம்? அதனால் இப்போது ஸோ வென் வித்யா கம்ஸ், அவித்தி இல்லாத நிலை வித்யா. அங்கே அவித்தி இல்லையே. அவித்தி இருந்தால் அங்கே உனக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருக்கணும். ஒன்றும் அனுபவம் இல்லை. அவித்யா டெம்பரரிலி சஸ்பெண்டட் தூக்கத்தில். இந்த பாயிண்ட் இப்போ ஆக்சுவலி 21 நான் சொல்லணும். 21ஆம் ஸ்லோகம் என்னதான், டெம்பரரிலி பட் இன் வேக்கிங் ஸ்டேட். இப்போ அவித்யா கோஸ் பர்மனென்ட்லி தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கிளாஸ் அண்ட் குரு அண்ட் சாஸ்திரம் இன் வேக்கிங். அப்படி போகிறது இல்லை. சரி, கன்க்ளூஷன் என்ன சொல்லணும் இப்போ? தேர்ஃபோர் அவித்யா துவைதம் வர்த்ததே, வித்யா அத்வைதம். எங்கெங்கெல்லாம் அவித்தி இருக்கோ அங்கே பேதம் துவைதம். எங்கெங்கெல்லாம் அவித்ய இருந்தாது, வித்யா இருந்தால் பேதம் இருக்காது. அத்வைதம் வர்த்ததே. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய எசன்ஸு. இப்போது இன்னும் 2-3 இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அதில் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னா, இந்த கலர்ஸ் அதெல்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா, இவன் நாம இப்போ கனவுல வந்துட்டான். கனவுல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிறது? அவித்யனால் இப்போ இவன் வந்து பாப்ப வாசனைனால இவனுக்கு டெரிபிள் ட்ரீம். உதாரணம் கொடுக்கறது, யாரோ வந்து என்ன அடிக்கிறாங்க, கொலை பண்ண போகிறாங்க, குத்த போகிறாங்க, வரும் செலவாட்டு அப்படிலாம் சேஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே வார்த்தை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் என்ன சொல்லுது, நீலச பிங்களச லோகிதச பூர்ண கிரந்தி இவ. இந்த இவ வார்த்தை முக்கியம். கிரந்தியன்னா என்ன கில் பண்ணுறாங்க, இவ என்னை கொலை பண்ணுறது போல். ஜினந்தி இவ. ஓகே, இங்கே ஜினந்த் என்ன, என்னை யாரோ வசீகரணம் பண்ணிக்கிறாங்க, என்னை கட்டி போடுறாங்க. கொலை பண்ணல, என்னை கட்டி போட்டுட்டாங்க. ஜினந்த், இதெல்லாம் ஒரு வேதிக் டெர்மினாலஜி. ஜினந்த் இவ எல்லாத்துக்கும் உபனிஷத்துக்கு உபயோகப்படுத்துறது. சங்கரர் சொல்கிறாரு, ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். கொலை பண்ணுறது போல், என்னை கட்டி போட்டாங்க, என்னை வந்து கடத்திட்டு போகிறாங்க, எங்கோ சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்தி விச்சாயதி இவ, யானை துரத்திட்டு வருது. யானை துரத்திட்டு வருது. அந்த அதுபோல். அதுக்கப்புறம் குடிலோ உளுந்துட்டேன், கர்த்தம் பததி இவ, கிணறுலையோ குழிலையோ உளுந்துட்டாங்க. அப்புறம் கத்துரை யாராவது வாங்க காப்பாற்றுங்க. இதெல்லாம் நல்ல சில வாட்டி இப்படி அந்த குழியில் உளுந்தப்போ ஏந்திரிப்போம். யானை வந்து என்னை மிதிக்க போகிற அந்த பயத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது ஏந்திப்போம் கணக்கில். இதுக்கு சொல்லி உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துச்சு, 4 எக்ஸாம்பிள் சொல்லி பததி यदेवं जाग्रद्भ्यां जाग्रद् भयं पश्यति तद् अत्र
அவித்யா மன்யத்தே அத. அதான் அந்த அவித்யா பார்த்தீங்களா, ஜாகிரத அவஸ்தையில் இவனுக்கு சிலதெல்லாம் பற்றி பயம் இருக்கு. சொல்லட்டுமா? காக்ரோச் பற்றி பயம் இருக்கு இல்லையா? பயம் இருக்கு. நான் நிறைய பாம்புன்னு பார்த்தேன். நான் என்னை பற்றி நிஜமாக சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து அங்கே விளையாடும் போது அங்கே குளிக்கிறதுக்கு கெனால் எப்படியோ மொத்தத்தில் அதுக்கப்புறம் எங்கோ சரின்னு சொல்லிட்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கு அங்கே சாந்திப்பனி மும்பை ஆசிரமத்துக்கு போனால் அங்கே பின்னாடி பெரிய லேக்கு, அது காடு போல், அங்கே பெரிய பெரிய பாம்பு வரும். அப்படி என்ன என்னுடைய ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் ஜாலி போட்டிருக்கு, இந்த நெட்டு போட்டிருக்கேன், ஐரன் நெட்டு. அதில் வந்து மெனி டைம்ஸ் அப்படி திறந்து பார்த்து அது அப்படியே போயிட்டுருக்கும். இல்லை கொஞ்சம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், அங்கே ஒரு பார்புடு வயிறு, அதிலும் அப்படி இப்படி இப்படி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கு நாங்கள் பார்ப்போம். இது போகாதன்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். இப்படி போகும்போதும் ஜாக்கிரதை லைட் போட்டுட்டு போகணும். மழை காலம் இருக்கும்போது ஈவன் பைத்தான் கூட வரும். அது அவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா ஆக்சுவலில். அந்த இது பின்னாடி இந்த இடம் வாங்கி அது லேக்குக்கு எப்போ செப்பரேட் ஆயிடுச்சு. போவை லேக் ஃபேமஸ். அதனால் அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் நிறைய வாட்டி நிறைய பாம்பு கனவு வரும். வாட்டுடு பயந்துட்டோன்னு இல்லை, பட் கனவுல பயந்துட்டோன்னு தெரியல, பட் இட் கம்ஸ். அதுபோல் பல பேருக்கு பலதெல்லாம் அந்த மாதிரி. சரி, இங்கே என்ன சொன்னார் இப்போது? ஜாகிரத அவஸ்தையில் எது பார்த்து நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டதோ எக்ஸாக்ட்லி அப்படியே வரலைன்னா கூட அதுக்கு ரிப்ளிகாவாக அது கொஞ்சம் மாடிஃபைடாக அப்படி வரும் பெரும்பாலும். இது ஏன் வருதுன்னா தத்திர அவித்யா, அது அவித்யா. இவன் இங்கே வந்து அதை நினச்சிக்கிறான், மன்யத்தே. சரி, புண்ணிய அவித்யக்கு சேர்ந்த புண்ணிய வாசனை இருக்கும்போது இவன் வந்து கொஞ்சம் தேவனாக இருப்பான். அப்பப்போ சுவாமிஜி வருவார் கலையில், அப்பப்போ வந்து ஒரு மகாத்மா கூட இல்லை, நானே ஏதோ ஒரு தேவன் ஆனது போல் எனக்கு கூட கிரீட்டம். பெரும்பாலும் அது வராது, அந்த தேவத்தை மாதிரி நம்ம ஆனதுன்றது வெரி ரேர். யாருக்கும் வந்தால் வரலாம், பட் சம் கைண்ட் ஆஃப் ப்ளசன்ட் வியூ. அங்கே இருக்கிறோம், இங்கே ஏதோ நதிக்கரையில் இருக்கிறோம், நிறைய மகாத்மாஸ், எங்கே பார்த்த காவி கலர் ஏதோ அந்த மாதிரி எது அதே நினச்சிட்டு இப்போ சந்நியாசம் நீதான் நினைக்கிறோம் வரும். இல்லைக்க புண்ணியக்ஷேத்திர கோவில்கள் வரும் புண்ணிய கர்மத்தினால். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தேவ இவ ராஜானிவ ராஜா இவ அகமே இவ அப்படி ஆயிடுறானா. அவித்யா இது கூட வேதம். வேதம் இவனே உருவாக்கி இவனே ஆகி இவனே பயப்பட்டு இவனே அனுபவித்து இவனே பால்பிட்டேஷனோட எழுந்திரிச்சு உட்காருவானே இல்லையா. அவித்யா புண்ணிய கர்மணா பாப கர்மணா இந்த அனுபவங்கள் இருக்குது. சரியா? அந்த புண்ணிய பாப்பம் பற்றி சொல்லலை, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அங்கேயும் இல்லை பயப்படுறது மாதிரி சொல்லியாச்சு இல்லை. இப்போ இங்கே தேவன் அவர் ராஜன் ப்ளசன்ட். இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் இந்த கடைசி வரியில் தான் முக்கியம். நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, எப்போ வித்யா ஓகே జాగ్రత్త అవస్థలో நமக்கு இந்த ஞானம், இந்த சாஸ்திரம் படிக்கிறோமா, இந்த ஞானம் எல்லாம் இது வந்துச்சுன்னா பூர்ணமாக வந்துச்சோ இல்லையோ, பட் ஞானம் 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 இதே கேட்டுட்டு இருக்கிறோம். அகம் பிரம்மாசி பிரம்ம வித்யா பிரம்ம இதெல்லாம் இது வந்து இட்ஸ் வித்யா ஹஸ் வேக்கன் அப் அண்ட் யூ ஆர் வேக்கன் அப் டு தி வித்யா. அது கூட சில வாட்டி எஃபெக்ட் பண்ணும். கனவுல கூட உனக்கு அது நல்ல கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வித்யா பலம் கனவுல. அதுக்கப்புறம் தூக்கம் எல்லாருக்கும் ஏற்படுறது. ஈவன் எப்படிப்பட்ட கனவு பார்த்தாலும் தூக்கத்துக்கு ஆனந்தத்துக்கு போகிறான்.
இப்போ லாஸ்ட்டு அந்த வரியில் சொல்கிறது என்னன்னா, இவனும் சரி டெம்பரரிலி தூக்கத்துக்குள்ளே போகிறான் அப்படி எடுத்துக்கிறோம் முதல்ல பாயிண்ட்டு. என்ன இங்கே கிளியராக அடுத்த வார்த்தை என்னென்னா, அகமேவ இதகம் சர்வஹ அஸ்மி இதி மன்யதே. ஆனால் வித்யை ஏற்பட்டப்போ சர்வம் நானே అని இவனு சொல்கிறான், ஆயிடுறான், மன்யத்தை நினச்சிக்கிறான். ஆனால் தூக்கத்தில் அப்படி தான் ஆயிடுச்சு, சர்வம் நானே ஆயிடுத்த. ஆனால் அங்கே நான் நினச்சிக்க முடியல, சொல்ல முடியல, ஏன்னா நானே இல்லை. இங்கே சர்வம் சர்வாத்ம பாவம் வந்துச்சு இல்லையா? இது முக்கியம் இந்த வார்த்தை, சர்வம் சர்வாத்ம பாவம் అని அர்த்தம். சர்வஹ அஸ்மி இதி மன்யதே. அப்போ அங்கே அவித்தை இல்லாத இடம்னால உனக்கு நீ அப்படி கிளைம் பண்ணி சொல்ல முடியலன்னா கூட யூ ஆர் வித் சர்வாத்ம பாவம். சமஷ்டியில் ஒன்றாயிடுறல்ல, யூ ஆர் ஒன் வித் ஈஸ்வர சமஷ்டி. அப்படி எடுத்துக்கிட்டால் கூட தூக்கத்தில் அவனும் ஒன்றாயிடுறான். அதனால தான் நமக்கு எந்த பேதம் இல்லையே, எந்த பயம் இருக்கா அங்கே, சுகம் இல்லை துக்கம் இல்லை, ஆனந்தம் இருக்கேன். சரி, நார்மலாக சுகம்னு சொல்லும்போது நமக்கு கூட பயம் இருக்கு. போகே ரோக பயம். சுகமாக இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்ருக்க, நாளைக்கு சுகர் ஏறுமோ பார்த்துக்கலாம், பயம் இருக்கா இல்லையா? அதனால் இது சுகம்னு தான் சொல்லலாம், ஏன்னா பயம் கூடவே இருக்குது. அவித்யா இருக்குது, பயம் இருக்குது, பேதம் இருக்குது, எல்லாம் இருக்கு. பட் அங்கே ஆனந்தம் ஏன் சொல்கிறோம்னா பயரஹித ஸ்திதி, அது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இட் இஸ் நாட் சுகம். நித்ர சுகம்னு சொல்லலாம், பட் த சுகம் ஹியர், எனி சுகம் யூ டேக் இம்மிடியேட்லி யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி வந்துச்சு, உனக்கு அந்த பணம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு கனெக்ட் பண்ணும்போது யாருக்காவது தெரியுமோ, யாராவது வருவானோ, யாராவது கண்டுபிடிச்சானோ என்ன பயம் இருக்கும். There is always fear in any sensual pleasure, சுகம். unknowingly திங்க் பண்ணி இருக்கு. இப்போ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிகிட்டே போன இருக்கு. ஸோ அங்கே அது இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அது சர்வாத்மா பாவம் வந்துச்சு. ஆனால் அது வித்யை பூர்ணமாக ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நமக்கு வித்யா நினைவில் தேவை. அங்கே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அங்கே யாரும் குறை சொல்லலை, ஒன்றும் இல்லை. அது எல்லாருக்கும் ஏற்படுறது. நினைவில் ஞானம் வந்தால் வித்யா, இஃப் யூ வேக் அப் டு த நாலேஜ், அப்போ என்ன ஆகுமன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை தான் அது. இது நீ ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை எங்கே சொல்கிறார்? தூக்கம் பற்றி சொல்கிறாரா? இப்போ தானே கனவை பற்றி சொல்லிட்டாரு. கனவுக்கு அப்புறம் தூக்கத்துக்குள்ளே தானே போகணும். ஸோ அதனால தான் நான் அதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் அதர்வைஸ் யூ டேக் இன் திஸ் வே, இவன் ராஜா. ஆனால் இங்கே ஞானம் வந்தால் வித்யை வந்தானேது சொல்லவே இல்லை. அங்கே அவித்யான்னு சொல்லிட்டாரு. மேலே அவித்யனால் பாப்பம் புண்ணியம் பேச, இதான் உபனிஷத்துன்னு புரிஞ்சுக்கணும்னா கஷ்டம். ஆனால் இங்கே வித்யான்னு சொல்லணும் இல்லையா? இங்கே ஜஸ்ட் டைரக்ட்லி அகமேவ இதகம் சர்வஹ அஸ்மி இதி மன்யதே அன்னது. அப்படின்னா அந்த தூக்கமும் சொல்லணும், நான் சொல்லிட்டேன் நினச்சா. பட் அது பர்மனெண்ட்டாக இல்லை, எனக்கு அது உபயோகப்படலையே. தேர்ஃபோர் அதனால் முதல்ல சொன்னோம், அவித்யா துவைத்தம் பேதம் பயம், வித்யா அத்வைத்தம் அபயம் அபேதம். அப்போது சஹ அஸ்ய பரமோ லோகா இது மன்யத்தை. இது என்னன்னா, இவனும் எப்போ வேக்கிங் நனவுல ஞானத்தினை அடைஞ்சானோ, இந்த அத்வைத்த ஞானத்தினை இவன் பரமலோகாన్ని పొందాడు అన్నాడు. இங்கே திரும்பி காம்ப்ளிகேட்டட். பரமஹன சுப்ரீம், லோகஹன்னா இது ஒரு இடம் பற்றி சொல்லலை. ஓகே, சொன்னால் ஒரு வேளை கூட பிரம்மலோகம்னு சொல்லலாம். பட் பிரம்மலோகம் விஷயம் கூட நமக்கு தெரியும். அந்த ரூபங்களில் பிரம்ம ஜானத்தினை அடைஞ்சா நினைவுல நினைவுல பிரம்ம ஜானத்தை அடையிறது தான் பரமலோகம் அடைஞ்சான்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அடையிறது தெரிஞ்சுக்கிட்டான்.
தானும் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அது பாருங்க, சஹ அஸ்ய பரமஹ லோகः சர்வோத்தமான தாமம் கோல். தாமம்னா லோகம், இங்கே கோல் கம்யத்தனை அச்சீவ் பண்ணிட்டான். ஆனால் இந்த கடைசி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் అహమేవ ఇదగమనే அங்கே நின்று சொல்லும்போது இவ அనే பதம் உபனிஷத்தை உபயோகப்படுத்தலை. கேர்ஃபுல்லாக நோட் பண்ணலாம். அங்கே வரைக்கும் இவ இவ, இது இவ இல்லை, திஸ் இஸ் ரியல். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இல்லைன்னா இவனு அவனு சர்வாத்ம பாவம் ஆனது போல் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொன்னால் ஒரு வேளை ஆனது போலன்னுதுங்கிற தூக்கம் சொல்லலாம். பட் Upanishad telling, if he comes to the Guru and listen to the Shastra, Brihadaranyakam, he wakes up to that knowledge. Ange Paramalokaha. Avidyakshin போயிடுச்சிங்க. அப்புறம் வித்யை நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுது, உத்கர்ஷ. அப்போது சர்வாத்ம பாவம் எப்போ அவனுக்கு ஏற்படுறதோ நினைவுலையே, அதுக்கு பேர் மோட்சம். அந்த பேர் தான் தாமம், மீன்ஸ் மோக்ஷம். எப்போ சர்வாத்ம பாவம் நினைவுலையே. தட்ஸ் வை த நாலேஜ் இஸ் கெயின் இன் தி வேக்கிங் ஸ்டேட். குரு கிட்ட சாஸ்திரம் கேட்டு இப்படி அதில் ஸ்திரமாகணும், அவ்வளோதான். ஸோ இப்படி அழகாக இந்த விஷயத்தை சொல்லி அது ஒரு பிளேஸை நினச்சக்கூடாது. அபேத பாவக ஏவ பரமலோகः. அதர்வைஸ் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பரமலோகம் அபேத பாவம், தட் இஸ் த ஹையஸ்ட் லோகா. எது பரம அது பேதபாவம் இல்லாத ஒரு அறிவு ஏற்பட்டால் அதுதான் பரமலோகம், அதுதான் மோக்ஷம், அதுதான் ஜீவன் முக்தி, அதுதான் அச்சீவ்மெண்ட். புரிஞ்சுதா? இது 20வது மந்திரத்தினுடைய முக்கியத்துவம். அழகாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 21வது மந்திரம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். படிச்சுட்டா 21 ஸ்டார்ட் பண்ணது போல் ஆகும். தத்வா அஸ்யைதத் அதிச்சந்தா அபஹத பாப்மா அபயகம் ரூபம் தத்யதா பிரியயா ஸ்திரியா சம்பர்ஷ்வக்தः ந பாஹ்யம் கிஞ்சன வேத ந ஆந்தரமேவம் ஏவாயம் புருஷः ப்ராக்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தः ந பாஹ்யம் கிஞ்சன வேத ந ஆந்தரம் தத்வா அஸ்யைதத் ஆப்தகாமः ஆத்மகாமः அகாமகம் ரூபகம் சோகாந்தரம். இங்கே the very the final teaching, because இந்த பிராமணம் தான் இந்த என்டையர் பிருஹதாரண்யகம் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் அதுதான் பெரிய பிராமணமாக இருக்குது. பத வார்த்தைக்கு நான் இப்போ போல, ஜஸ்ட் 2 minutes ஐ வில் கிவ் த வாட் இஸ் இட், என்ன பேசுகிறீங்க. 21லேருந்து 33வது மந்திரம் வரைக்கும் உபனிஷத்து சுஷுப்தி உதாரணம் எடுத்துக்கிட்டு, அனுபவம் எடுத்துக்கிட்டு, சுஷுப்தி ஜீவன் முக்தி, அதுதான் மோட்சம் போல். நமக்கு மோட்சம் ஜீவன் முக்தின்னு புரிய வைக்கிறதுக்கு உபனிஷத்து அத்தனை ஸ்லோகங்கள் இனிமேல் அந்த சுஷுப்தி பற்றியே பேச போகிறது. ஓகே, ஆனால் அது ஃபுல்லி ரியல்லி மோட்சம் இல்லை. ஆல்மோஸ்ட் இட்ஸ் சிமிலர் டு தி மோக்ஷா, சிமிலர் டு தி ஜீவன் முக்தி. பாயிண்ட் அப்படி ஆல்ரெடி சொன்னேன் இல்லை நான், இனிமேல் ஹைலைட் பண்ணி அது பேசப்படும். ஏன்னு சொன்னால் அதை சொன்னால் இப்போ அது ஃபுல் மோட்சம் ஆயிடுச்சுன்னா இங்கே குரு கிளாஸு சாஸ்திரம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. இது காரணம் என்ன? இது ரெண்டுத்தனே, இது மோட்சம் போல் தூக்கம் என்ன நீ தெரிஞ்சுக்கலாமன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எப்படி ஆகாயம் ஆத்மா, ஆகாயம் ஆத்மா ஆகாயம் போல்
இல்லை ஆகாயம் ஆத்மா போல் இப்படி ஏதோ சொன்ன, ஏன்னா சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஆகாயம் ஆத்மா இல்லை, ஆகாயம் ஆத்மா இல்லை, ஆத்மா ஆத்மா தான். சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால என்னது ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஒன்று தூக்கத்தில் அவித்யா மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1, அவித்யா ஆக்டிவாக இல்லை, நான் ஃபங்க்ஷனலாக இருக்காங்க. சரியா? அப்போது அந்த அவித்யா என்ன ஆக்சுவலாக ஆக்டிவாக இருந்த அவித்யா என்ன அது பண்ணணும், என்ன காரியம் பண்ணணும், வாட் இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ், அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்டு அங்கே இல்லை. காரியம்னா ஜனயதி. அவித்யா அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் அடங்கி இருக்கு. அவித்யா இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கு. ஆனால் அதோடைய எஃபெக்ட்னு எதுவுமே காட்டலைங்க. அது காட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் தூங்க மாட்டேங்க. காரியம்னா ஜனயத்தை. மோட்சத்தில் கூட அவித்யா, இப்போ மோட்சம்னா அதான் மோட்சத்தை கம்பேர் பண்ணுறோம். ನೆನವುಲು ಜ್ಞಾನ ಒಂದ ಮೋಕ್ಷಂ ಜೀವನ್ಮುಕ್ತನ್ನ. இங்கேயும் இங்கே அவித்யா இஸ் நாட் தேர் அட் ஆல். அங்கே அடங்கியிருக்க, இங்கே அவித்யா இல்லை. அதனால் அதோடைய காரியம் இல்லை. காரியம் ந ஜனயத்தை. அங்கே அவித்யா காரியம் ந ஜனயத்தை, இங்கே அவித்யா காரியம் ந ஜனயத்தை. பட் தட் இஸ் நாட் பர்மனெண்ட். அப்படி. ஆனால் இங்கே அவித்யே இல்லை. இல்லாத போது எங்கே காரியம் ஜனயத்தை, ரிசல்ட் எங்கே இருக்குது? இட் கேனாட் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு பிளேஸில் அவித்யா ப்ரெசண்ட், ஒரு இடத்துல அவித்யா டோட்டலி ஆப்சண்ட், இன்னொரு இடத்துல அவித்யா டார்மெண்ட். ஆனால் ரெண்டு இடத்துல பலம் ரிசல்ட் ஒன்றும் வரல. அவித்யா ஒன்றும் எஃபெக்ட் பண்ணல. பல்லு பிடிங்கின பாம்பு போல். அதனால என்ன அவித்யாவுடைய காரியம்? துவைதம், பேதம். பேதம் இஸ் நாட் தேர். அங்கேயும் பேதம் இல்லை, ஞானம் வந்ததுக்கப்புறம் பேதம் பார்க்கல. சரியா? அதனால எந்த டிஃபரன்ஸு இல்லை தூக்கத்தில். பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு பர்சனு, செகண்ட் பர்சனு, தேர்ட் பர்சன் எதுவுமே கிடையாது. அதனால் நான் இருக்க தூங்குறேன்னு, இது நான் ஆனந்தத்தை நான் வைக்கிறேன்னு கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்ரி திங் இஸ் கான். அப்படி என்ன அர்த்தம்? ஜீவ ஜகத் ஈஸ்வர டிஃபரன்ஸ் ஹேஸ் கான் தேர். அப்படி இருக்கும்போதும் இப்போ ஏன் எனக்கு இந்த ஜகத்து ஜீவ ஈஸ்வரன் பற்றி இவ்வளோ டக் ஆஃப் வார் அண்ட் ஸ்ட்ரகிள்? சரியா? அதனால் நினைவுல நீ ஞானத்தினடி விஷயத்தை புரிஞ்சுக்கோ, தென் எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர். இன்னும் கூட சுஷுப்தினி வச்சே நிறைய கம்பேர் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். காலந்த பெஸ்ட், இந்த சுஷுப்தி த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் சாஸ்திரம் எங்கே பேசிகிட்டே இருக்கும். கனவு தூக்கம் பற்றி முக்கியமாக கால அதீதத்துவம் சொல்லணும்னா சுஷுப்தின்னு எடுக்கலாம். காலம் இருக்கா இங்கே? தூக்கத்தில் காலம் இருக்கா? இல்லை. தேச ரஹிதத்துவம் தூக்கத்தில் இல்லை. ஓகே. எனி டிஃபரன்ஸு? ஆணு பெண்ணு, கீழே மேலே, பேதரஹிதத்துவம். ராகத்வேஷம் அதீதத்துவம் எல்லாம் சுஷுப்தியில். பயரஹிதத்துவம், பயம் இல்லை சுஷுப்தியில். அதேபோல் ஆனந்தம் இருக்கு. இத்தனைக்கு சுஷுப்தி இஸ் த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். அதனால உபனிஷத்து ஒரு 10 மந்திரங்கள் எடுத்துகிட்டு பேச போகிறது. இது அடுத்த வாரம் நம்ம அனலைஸ் பண்ணி பதபதார்த்தத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.